வணக்கம். நம்ம நேற்று கொடுத்த ஏபிசி ஆல் போர்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம எடுக்கும்போது இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டபுள்ஸ் வருது. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்தா, நம்ம இப்போ ஏபிசி மட்டும்தான் பார்க்க போகிறோம். நான் நேற்று ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு எல்லாமே கொடுத்துட்டேன். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதை வச்சு நம்ம ஏபிசியில் கணக்கெடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நான் நேற்று ஆல் போர்ட்லேயே சொல்லியிருந்தேன் 0-1க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுபடி பார்த்தோன்னா எனக்கு ஏன் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த டபுள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள்ஸு இதில் ஏசி டபுள்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால, இந்த ஏபிலேயோ ஏசிலேயோ டபுள்ஸ் வந்தால் திருப்பி அடுத்த நாளில் டபுள்ஸ் வராதுன்னு கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வரிசையாக நம்மளுக்கு வந்து 0-0ன்னு இறங்கியிருக்கு. இங்கே 20, 60, 0-0 இப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 30, 20, அதே மாதிரி 60 நம்மளுக்கு இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை 20, 30, 40, 50ன்னு வந்துருக்கு அப்படிங்கிறது கணக்கு எடுக்கும்போது நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மாதிரி ஒரு பேர் எடுப்பாங்க. ஒரு சில பேர் பெண்டிங் சார்ட்டை வச்சு எடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பெண்டிங் சார்ட் வச்சு எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் இந்த இடத்துல 919 இருக்கா, அப்போ இந்த ஒருத்தர் இதுக்கு பக்கத்தில் 447 இருக்குது, 752 இருக்குது, இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரும்னு கணக்கு வைப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மாதத்தில் நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஏ போர்டில் வந்து 5 பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் வந்து 5, பி போர்டில் 0, சி போர்டில் 0 அப்படிங்கிற மாதிரி 00 எனக்கு வந்து இன்றைக்கி 500க்கு வாய்ப்பு நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு நான் கொடுக்குறது. ஸோ நம்ம இது நேற்று வந்து நான் வந்து உங்கள்கிட்ட 8005 அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது 500, அதாவது 911, அதாவது 919 அப்படிங்கும்போது 9க்கு 5, 1க்கு 0, 9க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வரலாம். ஒன்று இது இல்லாமல் வேறு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இது 500 ஒரு செட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, இப்போ இந்த ஒரு மாதத்தில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே 30 நான் இதை மட்டும் என்றைக்குமே விட மாட்டேன். ஏன்னா இதுதான் எனக்கு முக்கியமாக என் கணக்கில் வரக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30, 20, 30, 20, 60, 0-0, 70. அப்போ இதில் வந்து இன்னும் 10 அப்படிங்கிறது மிஷினில் கொண்டு வரலாம். சரியா? 10, 20, 30, 40 கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 கொண்டு வரலாம், 60 கொண்டு வந்துட்டான், 70 கொண்டு வந்துட்டான், 80 கொண்டு வரலாம். இன்னும் பெண்டிங்கில் இது மாதிரி வைக்கலாம். அது வந்து கண்டிப்பாக சொல்லலாம், வைக்கிறது ஸோ இப்படி கணக்கு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏபிசியில் 500 இது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் தான். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து 20, 60, 0-0, 30, 20 அப்படின்னு இருக்கும்போது இந்த 500 வந்து 005 கூட மாறலாம். ஏன்னா 919 ரிசல்ட்டுங்க அப்படிங்கிறது 9க்கு 0, 1க்கு 0, 9க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு கூட மாறலாம். ஸோ 500-005 இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 500-005 இது வந்து 2 செட்டு. இன்னும் ஒரு 2 செட்டு வந்து பெண்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை 9க்கு 8, அதே மாதிரி 1க்கு 8, 9க்கு வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். 500-005 883. நான் நேற்று வந்து 53 கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த 5க்கு பதிலாக 8, 1க்கு வந்து எனக்கு 8 அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் 53 ஏசியில் கன்ஃபார்ம். அது வந்து பெண்டிங்கில் இருக்கிறது தான், ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்காது. அது வந்து கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை. 883 500-005. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 919 இருக்குது. அப்போ இந்த 919க்கு வந்து இது மாதிரி வருமா? இந்த 919 தான் இங்கே இருக்குது, இங்கேயும் 919 இருக்குது. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு போர்டு இறங்குமா? 447, 752 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 161 இருக்குது, இங்கே 947 இருக்குது. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு போர்டு வருமா அப்படின்றது பார்த்தா இதில் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 752 ஏற்கனவே இந்த இடத்துல ரிசல்ட்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு 752 ரிசல்ட் வந்துருச்சு. எப்படின்னா இங்கே இருக்கிற 752க்கு ரிசல்ட் வந்துருச்சு, இங்கே இருக்கிற 752 வந்து அப்படியே இந்த இடத்துல ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த 447 அப்படிங்கும்போது 447க்கு 47 இந்த இடத்துல அடிக்கடி இந்த இடத்துல அப்படியே இறங்கிருச்சு. ஒருவேளை அந்த இதுக்கு அப்படியே இறங்குமா அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 161 அப்படிங்கும்போது 161 இதில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா 155 இந்த இடத்துல ஏற்கனவே 155 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. 155 வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா?
155 இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 இன்னும் வரல, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 இன்னும் வரல. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல அது டபுள்ஸாக 0 வர்றதுக்கு அதிகபட்சமான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, கண்டிப்பாக இருக்குது. சரியா? அதனால் இதை வந்து உங்கள் கணக்குலேருந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். 500005 கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேளை இப்படி மாற்றி வந்தால் அந்த 8883 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் இது எப்படி மாறி வருதோ, ஆனால் வந்து இதில் வந்து எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. டபுள்ஸ் ஆனால் வரும். நம்ம சொல்லுவோம், ஒரு கணக்குக்கு சொல்லுவோம் ஒரு வேளை இதில் வந்து வராது போல் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏசியில் வந்துருச்சு, இங்கே ஏபியில் வந்துருச்சு, இங்கே பிசியில் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா வரிசையாக 00 இறங்கிருச்சு அப்படின்னு கணக்கு நம்ம என்றைக்கு எடுக்கிறோமோ, என்றைக்கு நம்ம வராதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் வரும். சரியா? அதில் மட்டும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துங்க. சரியா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இன்றைக்கி சப்போஸ் அவள் ரம்மி ஆடினா, ஒரு வேளை இதெல்லாம் தாண்டி ஒரு ரம்மியே வைக்கிறான்னு வச்சுக்கோமே, ரம்மியே வைக்கிறான் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 3 செட்டு கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சப்போஸ் இவன் ரம்மி வைக்கிறான் அப்படின்னா, இந்த மாதத்தில் நம்மளுக்கு ரம்மி கணக்கில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1 2 4ன்னு வந்திருக்கு. இதில் 3 விட்டுட்டான். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 211 இதுலேயும் 3 விட்டுட்டான். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 324க்கு 420. இதில் பார்த்தீங்கன்னா 23 இதுலேயும் 2 விட்டுட்டான். இதில் 3 விட்டுட்டான். இதில் வந்து 3 மிஸ்ஸு. 123 இருக்கணும், ஆனால் 124 இருக்குது. இதில் 211 213 அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் 211 வந்திருக்கு. இங்கே 430 420 அப்படிங்கும்போது இதில் 432 அப்படின்னு இருக்கலாம், ஆனால் அதில் வரல. இதில் 420 அப்படிங்கும்போது இதுலேயும் அப்படியே 432 வந்திருக்கலாம். ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஏபிசியில் 123 123ன்னு இல்லாமல் ஒரு நம்பர் மாறி தான் இந்த இடத்துல வச்சுருக்கான். இந்த இடத்துல 122 இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 120 இருக்குது, 120 இருக்குது. அப்படிங்கும்போது இதில் 122 இருக்குது, 120 இருக்குது. அதே மாதிரி வந்து 420 124 211 இப்படிலாம் இருக்கிறதுனால சப்போஸ் இவன் கொண்டு வந்து வச்சா ஒரு வேளை கொண்டு வந்து ஒரு வாய்ப்பாக தான் நான் சொல்கிறேன் தவிர, இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஓகே தான். நான் மற்றபடி சொல்கிற சான்சஸ்க்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 919 அப்படின்ற இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான்னா டபுள்ஸ் 447 752 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களா. அப்படிங்கும்போது இதெல்லாமே ரேண்டமாக அவள் இதுக்கு வைக்கும்போது ஒரு வேளை 9க்கு 1 1க்கு 2 9க்கு 3ன்னு 1 2 3ன்னு வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா வாய்ப்பு இருக்குது. 9க்கு 1 ஏன்னா 9க்கு வந்து ஒரு நம்பர் பவரில் வச்சோன்னா 9க்கு வந்து 1ன்னு பவரில் வருது. 1க்கு 2ன்னு இறக்கி 9க்கு 3ன்னு இறக்குனா 1 2 3க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி ஓவராலாக வச்சு பார்த்தா என் கணக்கில் 500 005 883 1 2 3 அவ்வளோதான். நேற்று நான் கொடுத்ததுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. நான் 20ம் கொடுத்துருப்பேன், 53 கொடுத்துருப்பேன், ஆனால் 23 அப்படிங்கிறது கணக்கில் வருது. சரி, இதுதான் நான் கொடுத்துருக்க இன்றைக்குரிய கணிப்புகள். உங்கள் கசிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்க. 500005 883 123. அதே மாதிரி நம்ம கொடுக்குற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது, கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வெற்றி தோல்வியெல்லாம் விடுங்க. பேட்டர்ன் இது தான். ஒரு நாள் இப்படி வருது, ஒரு நாள் மாறி வருது, இவ்வளோ தான். கூடிய சீக்கிரம் ஒரு முழு வெற்றி 4Dயை நோக்கி நம்ம பயணிப்போம். 4D வெற்றி லாஸ்ட் டைம் நான் வந்து 8007 அப்படி சொல்லிட்டு கொடுத்தேன் லாஸ்ட் இயரில். அதே மாதிரி எனக்கு இந்த ஜூன் அந்த இதில் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் வந்து ஸ்டே டியூன், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் 4D வெற்றியை டேரெக்டாக நம்ம எடுத்து தட்டி தூக்குற நாட்கள் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.